பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இது இந்தோனேஷியா தேசத்தில் இருக்கிற ஜகார்த்தாவில் இந்த மாதிரி ஒரு மானியமெண்ட் அமைச்சிருக்கிறாங்க. லிபரேஷன் மானியமெண்ட்னு இதுக்கு பெயர். 1963 அதை கட்டி இருக்கிறாங்க. அதை பாருங்க, ஒரு மனிதன் விடுதலை பெற்ற அந்த கையில் இருக்கிற சங்கிலிகளை அருந்து விடுதலை பெற்ற சந்தோஷமாய் கரம் உயர்த்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதை போல இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இது எதற்காக அமைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு காலத்துல இந்த தேசம், இந்தோனேஷியா தேசம் டச்சுக்காரர்களுக்கு அடிமையாயிருந்தது. 350 வருஷம் டச்சு பீப்புள் இந்த தேசத்தை ஆளுகை செய்திருக்கிறாங்க. அதுல இருந்து அவங்க விடுதலை பெற்றாங்க. அதை நினைவு கூறும் வண்ணமாக இந்த மாதிரி ஒரு மானியமெண்ட்டை அமைச்சிருக்கிறாங்க. நாங்க விடுதலை பெற்று விட்டோம், 350 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டோம் என்பதை நினைவு கூறும்படியாக. நிறைய தேசங்கள் அப்படிதான். அமெரிக்கா தேசமே இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறாங்க. இந்தியாவில், பாகிஸ்தான்ல, ஸ்ரீலங்காவில் எல்லா தேசத்திலையுமே விடுதலை பெற்ற ஒரு நாளை கொண்டாடுறாங்கல்ல. ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமைப்பட்டது, அது மனுஷ அரசாங்கத்திற்கு. இது மாதிரி சில தேசங்கள் அடிமையாக இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். உங்க வாழ்க்கையில நீங்க விடுதலை பெற்ற நாள் எது? என்ன, நான் எங்க அடிமையா இல்லை, இப்ப சுதந்திர இந்தியாவில் இருக்கிற சுதந்திர தேசத்தில் இருக்கிறேன், இப்ப எங்களுடைய தேசம் இந்தோனேஷியா சுதந்திரம் அடைஞ்சிட்டு அப்படி சொல்றீங்களா? இருக்கலாம். ஆனா பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி வச்சிருக்குது. அது மதுபான பழக்கமா இருக்கலாம், போதை வஸ்துகளை பயன்படுத்துகிற பழக்கமா இருக்கலாம், அப்புறம் செல்போனை தப்பா பயன்படுத்தி ஆபாச படங்களை பார்ப்பதா இருக்கலாம், ஏதோ ஒரு தவறான சுபாவமா இருக்கலாம், கோபம், எரிச்சல், வைராக்கியம், பகைகள், அந்த மாதிரி சில பாவ சுபாவங்களாக இருக்கலாம். வெளியே தெரியாத உங்களுக்கு உள்ளுக்குள்ளே உங்களை பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். ஏதோ ஒரு அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்தினால சமாதானம் பாதிக்கப்படுது, நிம்மதி பாதிக்கப்படுது, சந்தோஷமா ஆண்டவர் துதிக்க முடிகிறது இல்லை, மகிழ்ச்சியா இருக்க முடியல. அப்போ நீங்க விடுதலை அடையணும். அப்போ இதுல இருந்தெல்லாம் விடுதலை எப்படி பெறுவது? அதுக்குதான் ஒரு ரட்சகர் வேணும், விடுதலை அளிக்கிறவர். இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. அவர் தான் உங்களுக்கு மெய்யான ஒரு ஆவிக்குரிய விடுதலையை தர முடியும். உங்களை அடிமைப்படுத்துகிற பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை தர முடியும். பாருங்களேன், மீகா 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, கர்த்தர் உன்னை உன் சத்துருக்கன் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். கர்த்தர் உன்னை உன் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். சத்துரு யாரு? பிசாசு. பாவத்தை காரணம் யாரு? பிசாசு. சாபத்தை காரணம் யாரு? பிசாசு. பயத்துக்கு காரணம் யாரு? பிசாசு. அவன் நம்முடைய சத்துரு. அவன் நம்மை பாயத்துக்கும் பாவத்துக்கும் அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். நீங்க வெளியில விடுதலையே வாழ்ற மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு அடிமைத்தனத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பிசாசானவன் உங்களை அடிமையாக்கி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த சத்துருவு கையிலிருந்து மீட்கத்தான் இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்தார். அவருடைய ரத்தத்தினால நம்ம மீட்பு உண்டு. நீங்க விசுவாசித்த இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த பாவம் சாபத்திலிருந்து விடுதலை வேணும், பயத்திலிருந்து விடுதலை வேணும், இந்த பாவ குணத்திலிருந்து விடுதலை வேணும், நானும் விடுதலை பெற்ற மகிழ்ச்சியோடு துதிக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை. ஒரு சகோதரர் பாருங்க, ஒரு பக்கம் ரொம்ப பக்தின்னா அப்படி பக்தி, தெய்வத்தை வணங்குவதில்லை, எங்க கோயிலை கண்டாலும் வணங்கிடுவாரு. அது எந்த மதமா இருந்தாலும் இல்லை, எனக்கு எல்லா மதமும் ஒண்ணு, எல்லா கடவுளும் ஒண்ணுன்னு அவ்வளோ பக்தியா எல்லா கடவுளையும் வணங்குவாரு. ரொம்ப பக்தியா கடவுள் வணக்கத்துக்கு காலில் செருப்பு கூட போட மைல் கணக்கா நடப்பாரு. அவ்வளோ பக்தி. ஆனா 40 வருஷம் குடி பழக்கம், குடிய விட முடியல. இந்த பக்கம் பக்தி, ஆனா இந்த பக்கம் விடுதலை இல்லை, அடிமைத்தனம் தான். அப்ப பக்தினால பிரயோஜனம் இல்லை, விடுதலை வாழ்வு தேவை. அதுக்குதான் விடுதலை கொடுக்கிற ரட்சகர் தேவை. அதுக்குதான் இயேசு வந்தார். ஒரு நாள் இயேசு அவரை சந்தித்தார். அந்த 40 வருஷ குடி பழக்கத்தை ஒரே நாள்ல விடுதலை கொடுத்தார்.
ரொம்ப மகிழ்ச்சியா சொன்னேன். இத்தனை வருஷம் இவ்வளவு பக்தியோட நான் எத்தனையோ கடவுளை பக்தியா வணங்கினேன். ஆனா எனக்கு விடுதலை கொடுக்க இயேசு கிறிஸ்து என்கிற ரட்சகர் தேவைப்பட்டார். என் வாழ்க்கையை மாறிவிட்டதுன்னு மகிழ்ச்சியோடு சொன்னார். அதுதான் இயேசு. உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் தேவை, ரட்சகர் தேவை. நீங்க பக்தியா இருக்கிறேன்னு சொல்லி திருப்தி அடையாதபடி விடுதலை பெற்று இருக்கிறீங்களா? விடுதலை வாழ்வு உங்களுக்கு இருக்குதா? யோசித்து பாருங்க. அந்த விடுதலை கொடுக்கத்தான் இயேசு இந்த உலகத்துல மனிதனாய் வந்தா. அதனால இயேசுவே, எனக்கு ஒரு மீட்பு வேணும், விடுதலை வேணும், எனக்கு விடுதலை தாங்கன்னு கேளுங்க. இன்றைக்கு விடுதலை உங்களுக்கு தருவா. இதயத்துல கை வைங்க. இயேசுவே, எனக்கு ஒரு விடுதலை வேணும். இன்றைக்கு என் விடுதலை நாளா இருக்கணும். இந்த பாவ பழக்கத்துல இந்த விடுதலை வேணும், பாவ சுபாவத்துல இந்த விடுதலை வேணும், இந்த அடிமைத்தனத்துல இருந்து எனக்கு விடுதலை வேணும். என்னை விடுதலைப்படுத்தி என்னை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.